ஒரு சிறுதொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒர்க் கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது. இவங்க வந்துட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற இந்த மிஷின்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்த மிஷினில் என்னென்னலாம் அரைச்சு நீங்கள் ஆயில் எடுக்க முடியும், இது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உங்களை அறிமுகப்படுத்திங்க. என்னோட பேர் கவிதா. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஒர்க் கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல துடியலூர் வெள்ளக்கிணறு பிரிவுல இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற மிஷின் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மிஷின் பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா ஃபுல்லா. இது ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மிஷின். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 30 வகையான சீட்ஸ் போட்டு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். என்னென்ன சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா தேங்காய், கடலை, எள்ளு, சன்ஃபிளவர் சீட்ஸ்ன்னு இந்த மாதிரி 30 வகையான சீட்ஸ் போட்டு இதுல ஆயில் எடுத்துக்கலாம். இதோட மோட்டார் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3 HP மோட்டார் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாம சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல கூட ரன் ஆகும். இது ஒரு கமர்ஷியல் மிஷின். ஓகேமா. இப்ப இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோ அரைக்கலாம்? இந்த மிஷின்லனா 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ வரை நம்ம அரைச்சிக்கலாம்னா, அது இல்லாம நம்ம சீட்ஸுக்கு ஏத்த மாதிரி டைமிங் வேரியேஷன் ஆகும். ஓகேமா. இப்ப இந்த மிஷின் எங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? ரொம்பவே சிம்பிள்னா, இது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ஆன் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிக்கணும். ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு இந்த இதுல நம்ம என்ன சீட்ஸ் போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அப் அண்ட் டவுன் இருக்கும். இதுல அந்த சீட்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ண போறோம். இப்ப சன்ஃபிளவர்னால 180 வச்சுக்கிறோம். செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்றோம். மோட்டர் ஆன் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல போட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்ச அந்த வேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ரிவர்ஸ்ல போட்டு மறுபடியும் ஜீரோல வச்சுக்கிறோம். ஜீரோல வச்சுட்டு ஃபார்வர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த புது சீட்ஸ் போட்டு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இப்ப இந்த மிஷின் வந்து ஆன் பண்ணி காமிச்சிங்க. எங்களுக்காக இதை ஆப்ரேட் பண்ணி காட்டுங்க, ஆயில் எடுத்து காட்டுங்கம்மா. ஆனா மற்ற சீட்ஸ் எல்லாம் நம்ம டைரக்டா போட்டு அடிச்சுக்கலாம். கொப்பரை தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்காக நாங்க ஒரு சாப்பரே ஃப்ரீயா தர்றோம். அந்த கொப்பரை தேங்காய் கட் பண்றதுக்கான சாப்பரே ஃப்ரீயா தர்றோம். சாப்பர் ஃப்ரீயா தரீங்க. இதுதான் அந்த சாப்பர். இதுல இந்த எம்சிபி மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு நம்ம கொப்பரை தேங்காய டைரக்டா இதுல போட்டு இதுல கொப்பரை தேங்காய் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட இதுல கட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் டோட்டலா நாங்க ஃப்ரீயா தரோம். ஃபர்ஸ்ட் 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு நம்ம லைட்டா செக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இது ஃபுல்லாவே நிறைச்சு போட்டுக்கலாம். இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஆயில் வந்துடும். இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லா உள்ள போயிட்டு இதுல ஆயில் நம்மளுக்கு நிறைய வரும். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வேஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா ஆயில் நல்லா பியூரா வரும். இது ஆயில் எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஆயில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிருக்கு. இது ஒரு நாள் நைட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா பியூரா தெளிஞ்சிடும். ஓகேம்மா. இப்ப இந்த மிஷின் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இதுல இருந்து ஆயில் இல்லாம எடுத்து காமிச்சிங்க. இது வந்து யாருக்கான தொழில்? இந்த மிஷின் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா ஓனா பிசினஸ் பண்ணணும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் வாங்கி தனியா பிசினஸ் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க ஷாப் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிஷ்னலா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களும் இந்த மிஷின் வாங்கி இதுல இருந்து ஆயில் எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டில இருக்குமா? இது பாத்தீங்கன்னா 1 HP 2 HP 3 HP 3 வெரைட்டில இருக்குது. இந்த மிஷின் பிரைஸ் வந்து 1 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அப் டு 30% வரை கவர்மெண்ட் மானியமும் தராங்க. ஓகேமா. இப்ப இந்த மிஷின் வந்துட்டு எங்களுக்கு வேணும், ஸோ நாங்க உங்ககிட்ட இந்த மிஷின் வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி வாங்கலாமா? இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எங்க அட்ரஸ் இருக்குது. டைரக்டாவும் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். லொகேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர் வெள்ளக்கிணறு பிரிவுல இருக்குது. நீங்க நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா. இப்போ இந்த மிஷின் பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பொறுமையா நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த பிசினஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்க பிசினஸ் நல்லபடியா வர எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.